யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்திய தேசத்தில் சுமார் 25 மாநிலங்களில் 210 மிஷனரிமார் 168 பணிமயங்கள் அமைத்து 138 விதமான ஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர் என்கிற அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். இதுவரையிலையும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 675 கிராமங்களில் புதிய சபைகளை உருவாக்கி 6782 பேருக்கு திருமுழுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் 11 புதிய கிராமங்களில் சபைகளை உருவாக்குவதற்கும் 230 பேருக்கு திருமுழுக்கு கொடுக்கிறதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்தியா எங்கிலேயும் இதுவரையிலேயே 46 கிராமங்களில் ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். வருகிற 24ஆம் 25ஆம் தேதி 2 நாட்கள் வெஸ்ட் பெங்காலில் 2 ஆலய பிரதிஷ்டை இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை கைக்குடியேற பண்ணுகிறார். அவருடைய வியாபாரங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். கடந்த நாளில் ஒரு வியாபாரி அவருடைய மகனுக்கு திருமணம் நடந்ததில் அந்த திருமணத்துக்கு வந்த மொய் பணத்தை எடுத்து ஒரு ஆலயம் கட்ட கொடுத்தார்கள். இப்பொழுது ஒரு தாயார், என்னுடைய மகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் ஒழுங்காகி இருக்கிறது, ஒரு ஆலயம் கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி காணிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். இப்படி பொருத்தனையோடு கர்த்தருக்கென்று சொல்லி செய்கிறவர்கள் ஏராளம். உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தின் சார்பில் மாதந்தோறும் ஆத்ம சவால் என்று ஒரு பத்திரிக்கை வெளியிடுகிறோம். நம்முடைய ஆத்மா நரகம் போய்விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இந்த ஆத்மாவை கர்த்தருக்கென்று சொல்லி பரிசுத்தமாய் காத்து எப்பொழுது வருவீர் ஆண்டவரே என்று நாம் அவருடைய வருகைக்கு ஆசையாய் காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பத்திரிக்கை வெளியிடுகிறோம். ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள். இந்த பத்திரிக்கை இலவசமாக உங்களுடைய வீடுகளுக்கு அனுப்புகிறோம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க. வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறோம். முகவரி கொடுத்தீர்கள் என்றால் முகவரியிலேயே அனுப்புகிறோம். அருமையானவர்களே, எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் இயக்கத்திற்கு நீங்கள் கொடுக்கிற அந்த காணிக்கைக்கு, இல்லை என்றால் பல்காக ஆலயம் கட்ட, விடுதி கட்ட, பயிற்சி நிலையம் கட்ட நீங்கள் கொடுக்கிற காணிக்கைக்கு 80G எக்ஸப்ஷன் வாங்கி உங்களுடைய இன்கம் டேக்ஸிக்கு நீங்கள் அதை கிளைம்ஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம். அருமையானவர்களே, கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட 7 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் என்று வைத்திருக்கிறோம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப சிறப்பாக கட்டுங்கள். 7 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பாக ஒரு ஆலயங்கள் 3 to 6 மாதத்துக்குள்ளாய் கட்டி பிரதிஷ்டைக்கு அழைப்போம். நம்ம அனுப்பியிருக்கிற இந்த மிஷினரிகளுக்கு 3000 ரூபாய் வாங்குகிறோம். என் அன்புக்குரியவர்களே, கடந்த நாளில் ஒரு வேலைக்கு போகிற ஒரு தம்பி, ஐயா நான் ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னாங்க. தம்பி நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, எப்படி உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, ஐயா நான் இவ்வளோதான் வாங்குகிறேன், ஆனால் என்னுடைய சொந்த செலவினங்களை குறைத்து எங்கள் வீட்டுக்கு கொடுக்குற பணத்தை கொடுத்துட்டு எனக்கு செலவுக்குன்னு வைத்திருக்கிறதை நான் இந்த மிஷினரிக்காக நான் அனுப்புகிறேன்னு சொன்னார்கள். இந்த ஊழியங்களுக்கு நீங்கள் காணிக்கை அனுப்புறதுக்கு நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767, சென்னை திருவஞ்சேரி பிரான்ச் இது. ஆகவே காணிக்கை அனுப்புகிறவர்கள் இந்த எண்ணுக்கு அனுப்புகிறதோட நீங்கள் அனுப்பிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்தணும். பார்த்துங்க, சிலர் மிஷினரி ஸ்பான்சர் பண்ணுறாங்க, மாதந்தோறும் எங்களுக்கு காணிக்கை வருது, ஆனால் யார் அனுப்புகிறான்னு தெரியல. அதனால் நாங்கள் ரசீது பார்த்திங்கன்னா வெல்விசர் அப்படின்னு போடுறோம், ஆடிட்டர் அப்படி போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆகவே தயவுசெய்து உங்களுடைய பேர்களை சொல்லி உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனீங்கன்னா நாங்கள் ரிசீட் போட்டு அனுப்புகிற ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது அரசுக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா நாங்கள் யாருக்கும் நாங்கள் சொல்கிறதில்ல. அது மாத்திரம் இல்லை, அது உங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அனுப்புகிறோம். ஆகவே தயவுசெய்து உங்களுடைய வீட்டு அட்ரஸ்ஸு, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புனீங்கன்னா தான் ரசீது போட முடியும். ஆகவே இதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00 35 54 94 90, இது அக்கௌண்ட் நம்பர். ஐஎஃப்எஸ்சி கோட் CNR P 0005652, இது ஐஎஃப்எஸ்சி கோட். ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களில் ஆசையாக ஈடுபடுங்கள். இந்த ஊழியங்களோட நீங்கள் தொடர்பு கொள்ள எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550, 9447375550. இந்த ஊழியங்களில் நீங்கள் ஆசையாய் பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைகள்
எவ்வளவு இயேசுவின் பார்வையில முக்கியமானவர்கள் அப்படிங்கிறத குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் சங்கீதம் 128:3 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்கு, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவுமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, இதில் மனைவி குறித்தும் குழந்தைகளை குறித்து எழுதியிருக்கிறது. இதில் ஒரு குடும்பத்தில் மனைவி குறித்து சொல்லும்போது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி என்று சொல்லி எழுதியிருக்கிறது. என் அன்பானவர்களே, இந்த திராட்சை பழம்னு கூட எழுதலை, திராட்சை கொடி. இந்த திராட்சை கொடி இருக்குது பார்த்தீங்களா, இது சாக்ரிஃபைஸுக்கு அடையாளம் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு திராட்சை அந்த கொடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடையாக வர கொடி, அதை எதுக்குமே பயன்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு அடுப்பில் போட்டு எரிச்சிங்கன்னா வெறும் புகை தான் வரும், அதில் ஹீட்டே வராது, தீயும் எரியாது பார்த்துடுங்க, எதுக்குமே பிரயோஜனப்படாது. அதே மாதிரி அதை ஒரு அலங்கார பொருளாக வைக்கவும் முடியாது, ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருக்கும் அதனுடைய தோற்றங்கள் எல்லாமே. என் அன்புக்குரியவர்களே, இது ஒரு குடும்ப தலைவியை குறித்து சொல்லுது பார்த்துங்க. ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கணும்னா அந்த குடும்ப தலைவி அந்த குடும்ப வளர்ச்சிக்காக என்னவெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அதில் இருக்குது. ஒருவேளை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அம்மா, ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க, உங்கள் கணவர் எதிர்காலத்தில் தலை நிமிர்ந்து நிற்கணும்னா அது உங்களுடைய சாக்ரிஃபைஸில் தான் இருக்குது. நிறைய சொல்லுவேன். நம்முடைய நாட்டில் சத்ரபதி சிவாஜி குறித்து சொல்லுவாங்க, எதிரிகள் அந்த குடும்பத்தை அழிச்சிட்டாங்க. அந்த அம்மா அந்த குழந்தை பெற்றெடுக்கும்போது ஒரு அநாத மாதிரி தான், ஆனால் ஒரு ராஜகுமாரன் ஃபேமிலி. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த சத்ரபதி சிவாஜியை ஒழிச்சு ஒழிச்சு வளர்க்கும் பொழுதெல்லாம், நீ ஒரு ராஜகுமாரன், எதிர்காலத்தில் நீ எப்படி இருக்கணும்னு சொல்லி 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 அவருக்கு வீரத்தை ஊட்டி வளர்த்ததுனால அவர் ஒரு பெரிய அரசராக பொறுப்படுத்தார். இது ஒரு சரித்திர உண்மை பார்த்துக்குங்க. இப்படி நம்முடைய வேத புஸ்தகத்திலே நிறைய காரியங்களை நம்ம சொல்லலாம். என் அன்பானவர்களே, ஆகவே சரித்திரத்தில் ஒரு பெண் திராட்சை செடியை கொடியை போலவர். ஆனால் அதே சமயம் அந்த திராட்சை பழம் இருக்குல்ல, அந்த திராட்சை செடியில் அந்த கிளையிலிருந்து வரக்கூடிய அந்த கொடியிலேருந்து வரக்கூடிய பழங்கள், அது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உடனேயே ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது பார்த்துக்குங்க. நீங்கள் ரொம்ப களைப்பாக இருக்கும்போது ஒரு கிளாஸ் திராட்சை ஜூஸ் இல்லைன்னா ஒரு 2 திராட்சை பழத்தை சாப்பிட்டு பாருங்கள், உடனே நமக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கும் பார்த்துக்குங்க. என் அன்பானவர்களே, ஒவ்வொரு வீட்லேயும் மனைவி என்பவர்கள் இப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அருளக்கூடியவர்கள். இதை யாரும் மறுக்க முடியாத உண்மை. கான்ஸ்டன்டன் என்பவர், அவர் ஒரு பெரிய பேரரசர். கிறிஸ்துவுக்கு பின் 325வது ஆண்டு அவர் காலத்தில் தான் உலகமெங்கிலும் கிறிஸ்தவ மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு. அவர் அரசராக இருந்த காலங்களில் மிலான்கிற இடத்துல எதிரி படைகள் பெருந்திரளாக கூடிவிட்டார்கள். அவரோடு இருந்த பல நல்ல தலைவர்களும் எதிரி படையோடு சேர்ந்துட்டாங்க. ஆக ரோம சாம்ராஜ்யம் விழப்போகுது. 325 ஆண்டு காலம் கட்டி காத்த ரோம சாம்ராஜ்யம் சரித்திரத்தில், அதுவும் இயேசுவின் பிள்ளையாகிய கான்ஸ்டன்டன் காலத்தில் தோல்வியுற்று அழிந்து போனது அப்படின்னு எழுதப்படணுமா அப்படிங்கிற துயரத்தில் முடங்கி போய் கிடக்கிறாரு சக்கரவர்த்தி கான்ஸ்டன்டன். அப்போ உங்கள் அம்மா தாய் செலினா முழங்கால் ஊன்றி ஜெபிக்கிற ஒரு தாய் நேர மகட்ட வர்றாங்க, தம்பி நீ ராஜகுமாரன், இப்படி முடங்கி கிடக்க வேண்டியது என்னை போல தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபம், நாங்கள் தான் முடங்கணும், நீ முடங்கக்கூடாது, நீ ராஜகுமாரன், ஆகவே நீ புறப்பட்டு போ, இயேசு கிறிஸ்து உனக்கு முன்பாக யுத்த வீரராக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார், நீ யுத்த களத்துக்கு போ, நான் முழங்கால் யுத்தத்துக்கு போகிறேன்னு சொல்லி அந்த தாய் வீர நடையாக ஜெபிக்கிறதுக்கு முழங்கால் படிக்கிட போகிறத பார்த்த கான்ஸ்டன்டனுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை, வேதத்தை எடுத்து ஒரு கும்பிடு போட்டார், சிலுவையை தன்னுடைய நெத்தியில் அறைந்து கொண்டார், வீரமாக புறப்பட்டு அங்கே தன்னுடைய படை வீரர்களை பார்த்து சொல்கிறாரு, வீரர்களே பயப்படாதிருங்கள், இயேசு நமக்காக யுத்தம் பண்ண வந்திருக்கிறாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். அது மாத்திரம் யாத்திராகமம் 14:14 நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு எழுதியிருக்கு. ஆகவே எல்லாரும் அவங்கவுங்க கையில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சிலுவை அடையாளங்களை வரைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போதே வானத்தில் இயேசு கிறிஸ்து வெற்றி அரசராக நிற்கிறதை பார்க்கிறார் பார்த்துக்குங்க. அவருடைய கனவுகளிலேயும் அவருடைய பார்வையிலேயும் இயேசுவை பார்த்த உடனே படை வீரர்களாக ஒரு உற்சாகம், துணிந்து சென்றார்கள், எதிரி படைகள் சிதறடிக்கப்பட்டார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, உன் மனைவி உன் வீட்டில் ஒரு திராட்சை செடி, ஒரு கொடி,
அவர்களுடைய வார்த்தை உன்னை ஊக்குவிக்கக்கூடியது. அருமையானவர்களே, இதில் 2வது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உன் பிள்ளைகள் உன் வீட்டை சுற்றிலும் ஒலிவுமர கன்றுகள் அப்படின்னு எழுதியிருக்கு. என் அன்பானவர்களே, என் குழந்தைகளை ஒலிவுமர கன்றுகளோட இணைத்து வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒலிவ மரத்தினுடைய வேல்யூ, ஒரு ஒலிவ மரம் வந்து கிட்டத்தட்ட 1200 வருஷம் 1500 வருஷம் உயிரோடு கூட இருக்கக்கூடியது. அது மாத்திரம் இல்லை, இந்த ஒலிவ மரம் அருமையானவர்களே, எல்லா மரத்தில் இருக்கிற செடி கொடி வேறு அதனுடைய இலை எல்லாமே மருத்துவ குணம் உடையது பெற்றுடுங்க. அருமையானவர்களே, ஒலிவ பழம், ஒலிவ எண்ணெய், ஒலிவ காய் எப்பேற்பட்ட ஹார்ட் பேஷண்ட்டையும் குணமாக்கக்கூடியது பெற்றுக்குங்க. அப்பேற்பட்ட அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, எந்த புண்ணு மேலே நீங்கள் போட்டாலும் சரி ஆறி போயிடும். காயங்கள் வடு தொடர்ச்சியாக போட்டுருங்க ஆறி போய்விடும். அந்த அளவுக்கு மருத்துவ குணம் உடையது தான் இந்த ஒலிவ இலை பார்த்துக்குங்க. அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, இந்த ஒலிவ இலையை நீங்கள் உடைச்சி, இல்லாத மரத்துலேருந்து உடைச்சி கீழே போட்டு 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அதோடைய தன்மை அப்படியே இருக்கும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஒலிவ மரத்தோடு சேர்த்து தான் நம்ம பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, இந்த ஒலிவ மரத்தினுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் செழிப்பாக ஒரு புஷ்டியாக வைத்திருக்கக்கூடியது. அதே மாதிரி தான் நம்ம குழந்தைகள் ஒலிவ மரத்தோடு இணைத்து ஆண்டவர் பேசுகிறார். அருமையானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நோவாவின் காலத்தில் பெரிய வெள்ளம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அந்த வெள்ளம் பூமியின் மேலே நின்றுட்டு இருக்கு. அருமையானவர்களே, அந்த நோவா வெள்ளத்தின் மேலே பறந்து மேலே இருக்கார். ஒரு முறை அவருக்கு ஆண்டவர் மழைலாம் விட்டுருச்சு. இப்போ தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது. உடனே அந்த காகத்தை ஒன்று வெளியே விடுறாரு. இந்த காகம் போய் எங்கெங்கேயோ சுற்றிட்டு உட்கார்ற கடலாம் திரும்பி வந்துடுது. கடைசி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் நோவா ஒரு புறாவை திறந்து விடுகிறார். அந்த பைபிள் எழுதியிருக்கு பாருங்கள். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. அது கொட்டி கொண்டு வந்த ஒலிவ இலை அதனுடைய வாயிலே இருந்தது அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னு அந்த ஒலிவ இலை 1.5 வருஷம் தண்ணிக்குள்ளே இருந்தும் கூட அழுகாமல் இருந்திருக்கு. என் அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து நான் சொல்லக்கூடியதெல்லாம் இந்த பூமியில் ஒலிவ மரங்களை போல் உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டையும் இந்த நாட்டையும் அலங்கரிக்கிறவர்கள் கெட்டு போகவே மாட்டாருங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஏறெடுக்கிற ஜபம், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் ஒன்றும் வீண் போகாது பார்த்துக்குங்க. இன்னும் நடந்தது சொல்லி சுருக்கமாக முடிச்சிடுறேன். அருமையானவர்களே, 18 வயசு வரைக்கும் தெய்வ பயத்தோடு இருந்த அகஸ்டின் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கெட்டு சீரழிஞ்சி 36 வயசில் 42 குழந்தைங்க கல்யாணம் ஆகலை. அவங்க அம்மா 18 வருஷமாக அகஸ்டின் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு நாள் தோட்டத்தில் அன்னைக்கு வரேன்னு சொன்ன கேள் வரல. கோபத்தோடு வெறித்து நடக்கும்போது அகஸ்டின் ஒரு சத்தம் வீட்டுக்கு ஓடி வராரு. அம்மா முழங்கால் நிற்கிறாங்க. மறுபடியும் தோட்டத்துக்குள்ளே போகும்போது அகஸ்டின் ரோமர் 13:13 வாசி வீட்டுக்குள்ளே போகிறாரு. அம்மா முழங்கால் அம்மா ரோமர் 13:13 வாசின்னு சொல்லி எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு தோட்டத்தில். அது என்னம்மா? ரோமர் 13:13 எடுத்து அம்மா வாசிக்காங்க. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், வீசி கள்ளர்களோட வாழ்க்கை சீரழிக்காம, பகலில் நடக்கிறவனை போல நடந்து கொள்கிற சத்தம் வேதத்திலிருந்து கேட்ட அகஸ்டினுக்கு அம்மா ஆண்டவர் இப்படியா எழுதி வச்சிருக்காங்க. அன்னைக்கு முழங்கால் பட்ட அகஸ்டின் வாழ்க்கையில் ஒரு நாளும் சீரழியலை. அவரை குறித்து பிற்காலத்தில் பரிசுத்த அகஸ்டின் என்று சொல்லுவோம். திருநெல்வேலி திருச்சபையில் ஜப புஸ்தகம்னு ஒன்று பயன்படுத்துவாங்க. அவர் எழுதுனது தான் பார்த்துங்க. அப்படின்னா உங்கள் பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு கூட வாழ ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் பிறந்திருக்கிற பிள்ளைகள் ஒலிவுமர கன்றுகளைப் போல ஆசீர்வாதமாக இருக்கும்படி அந்த குழந்தைகளை வளர்க்கிறதுல ஆண்டவரே தாயும் தகப்பனும் ஆண்டவரே திராட்சை செடியை போல எடுக்கிற பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிதாவே, நீர் மறுக்கக்கூடாத நம்முடைய அன்பு குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக.
ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே. உங்களுடைய பங்குகள் என்ன?